அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் யாசர் அரஃபாத் ராஜா சென்னையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. மேலே சகோதரர் பிஜே அவங்க பேசின ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதை போட்டுட்டு நீங்கள் பேசியதற்கு மறுப்பாக பிஜே பேசியுள்ளார். இதற்கு சகோதரர் முகவை கான் உங்கள் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி தொண்டியைச் சேர்ந்த சகோதரர் இஸ்மாயில் அவங்க அந்த தொண்டியில் நடந்த ப்ரோக்ராம் சம்பந்தமான ஒரு செய்தியை கேள்வியை கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இது பரப்பப்படுது, இது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதில் விளக்கம் சொல்ல முடியாமல் ஓடி போயிட்டாங்களாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டதற்கு நம்ம பதில் சொல்லியிருந்தோம். அதாவது என்ன அப்படின்ட்டா, இந்த மாதிரி நம்மளுடைய ஜமாத்தில் பல சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு குவைத்தை உதாரணமாக சொல்லி நம்ம ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். அதுக்கு சகோதரர் அவங்க என்ன மறுப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டா, குவைத் என்பது அது வேற ஒரு நாடு, அதனுடைய சட்டத்திட்டங்கள்லாம் வேற. ரெண்டாவது பேசினவர் மறுப்பு சொன்னார், அதாவது வெளியே போங்கன்னு சொன்னாரா அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் தான் விளக்கம் கொடுத்தீங்கள, இங்க அப்படி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்யறாங்க, எழுப்பியிருக்கிறாங்க. இது விஷயமாக நம்ம விரிவாக நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. இதுல என்ன குறிப்பாக விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்ட்டா, இப்போ இந்த ஆடியோவில் பேசக்கூடிய சகோதரர் பிஜே அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஒரு செய்தி விளங்கும். அதாவது கடைசி கேள்வியாக இந்த கேள்வி இருக்கிறது. பேசக்கூடியவர் டிக்கெட்டு போட்டார், பஸ்ஸுக்கு புறப்பட்டு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரதிவாதங்கள் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் அவசரமாக புறப்பட வேண்டும் என்ற ஒரு காரணமாகவும், இது கேள்வி தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிற காரணமாகவும் தான் இது நடந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் விளங்கி கொள்ள முடிகிறது. அதுபோக அந்த கேள்வி கேட்டு அந்த சகோதரர் அந்த தௌஹீத் மர்கஸ்லேயே துழுகக்கூடியவராக தான் இருந்திருக்கிறாரு. அவர் தான் மாற்று முகாமிலிருந்து வந்தவர் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்கிறாங்க. இப்போ அதே பள்ளிவாசலில் துழுகக்கூடியவராக இருந்தாண்டா இது சம்பந்தமாக மேலதிக விளக்கங்களை அவங்க என்ன செய்யலாம், அந்த நிர்வாகத்திடமே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அங்கே தாயிகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு விளக்கங்களை பெற்றுக்கொண்டிருக்கலாம். இது ஒரு விஷயம். அதுபோக இந்த மாதிரி நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்தில் நடந்த அந்த ரசாதி என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய கேள்வியை போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கிறது. கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு விளக்கம் விதமாக சொல்லப்பட்டதும் நடந்திருக்கிறது. இந்த மாதிரியான கேள்விகள் வரக்கூடிய நேரத்தில் அவாய்ட் பண்ணதும் நடந்திருக்கிறது. நம்ம ஒரு உதாரணம் சொல்லியிருந்தோம். அது மாதிரி சகோதரர் பிஜே ஸ்ரீலங்காவில் அக்கூரணை என்ற ஊரில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மதுஹப் சம்பந்தமாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், அந்த மதுஹப் இமாம்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொன்னாங்க அப்படிங்கிற விஷயமா பேசுகிறாங்க. அதாவது தன்னுடைய தலைக்கு மேலே வச்சு ஒத்திக்கிறேன்னு மற்ற தூக்கி போட்டுறேன் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ஒரு செய்தியை பேசுகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் என்ன செய்கிறாங்க, அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து இதுக்கு நீங்கள் இப்போ உடனே ஆதாரத்தை தரணும் அப்படிங்கிற ஒரு பிரதிவாதம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் சகோதரர் பிஜே அந்த இடத்துல அதுக்கு உண்டான ஆதாரத்தை கொடுக்கல. அவங்க அங்கே இருந்துக்கிட்டு ரூமுக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஆதாரத்தை தரேன் அப்படின்னு சொல்லலை. அவங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு மறுப்பு போட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம், கவனத்துக்கு கொண்டு வரோம். அதனால இது இஷ்யூவாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அவருக்கு பஸ்ஸுக்கு நேரம் பேச வந்தவருக்கு பஸ்ஸுக்கு நேரமாக டிக்கெட் புக் பண்ணிட்டாரு. அடுத்து அவருக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அது அந்த மாதிரியான காரணங்களுக்கு சின்னதாக விட்டுட்டு போயிருக்கலாம். அவர்கிட்டயே நீங்கள் உங்கள் ஊர் லோக்கலில் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்கிறீங்க, தாய்கள் இருக்கிறாங்க கேட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போயிருந்தா இது சிம்பிளாக போகக்கூடிய விஷயம்தான். இதை பூதாகரமாக ஆக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த ஒரு தகவலை என்ன செஞ்சிருந்தோம், பதிவிட்டிருந்தோம் அப்படிங்கிறத முதல்ல விளங்கி கொள்ளணும். அடுத்து சகோதரர் நம்ம ஒரு ஹதீஸ் சம்பந்தமாக அவங்க ஒரு ஹதீஸை மறுத்தாங்கன்னா அறிவிப்பாளர் வருஷம் சரியாக இருக்கிறது. அந்த இயால் பின் ஹிமார் என்ற அந்த சஹாபி அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வராமல் இருந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஒட்டகத்தை அல்லது ஒரு அன்பளிப்பை என்ன செய்கிறாங்க, பரிசை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயா என்று கேட்கும்போது அவர் இல்லை அப்படிங்கிறாரு. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முஸ்லிம்களிடமிருந்து நாங்கள் பரிசுகளை பெறுவதை விட்டு நான் தடுக்கப்பட்டுள்ளேன் என்று சொல்லக்கூடிய செய்தி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடரில் வந்திருக்கிறது என்று சொல்லி சகோதரர் அவங்களே சொல்கிறாங்க. அப்போ ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடரில் வந்திருக்கிறத நம்ம முதல்ல பார்க்குறோம். நம்ம ரெண்டாவது பல ஹதீஸுகள் மாற்றமான செய்திகளும் இருக்கிறது. அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, நம்மளும் சொல்லியிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாட்டு மன்னர்களிடத்திலிருந்து அன்பளிப்பை பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற செய்திக்கு ஆடைகளை பெற்றுக்கொண்டாங்க, கழுதையை பெற்றுக்கொண்டாங்க. அந்த ரசூல்லா பிரயாணம்லாம் போருக்கெல்லாம் அதில் போயிருக்கிறாங்க, வெள்ளை நிற கழுதைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கழுதையெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் இப்போ பிற மதத்தவர்களிடத்திலிருந்து முஸ்லிம்களிடத்திலிருந்து அன்பளிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் அன்பளிப்பு தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அப்போ இதை பொதுவாக ஹதீஸ் முரணாக வரக்கூடிய நேரத்தில், அதை பல அறிவிப்புக்கு மாற்றமாக வரக்கூடிய நேரத்தில் சாதி என்று சொல்லி ஒதுக்குறதும் இருக்கிறது. சில இடங்கள்ல என்ன இணக்கமாக விளக்கம் கொடுக்க முடியும் என்று வரக்கூடிய நேரத்தில் இணக்கமாக விளக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. விளக்கம் கொடுத்து இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சகோதரரை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு, ஏராளமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் அவங்களுடைய ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீர்களேன்னா ஏராளமான விஷயங்கள். அதுக்கு வேற எங்கேயும் போக தேவையில்லை.
அதுக்கு அடுத்து நம்மளுடைய அந்த பதிவுக்கு அடுத்ததாக தொடர்ச்சியாக ஜின்கள் சம்பந்தமாக என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு ஊர்ல வந்து ஜின்னு சம்பந்தமாக ஒரு ஆள் பேசுறாரு, அதுக்கு மறுப்பு கொடுத்துக்கிட்டு வரக்கூடிய நேரத்தில் வந்து முதல்ல சொன்ன அந்த ஜின்னு கடத்திட்டு போயிருச்சு, 4 வருஷம் வச்சிருந்துச்சு அப்படிங்கிற விஷயமாக பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் அது செய்தி பலவீனம். அது 2 அறிவிப்பாளர் வராங்க, பலவீனமா இருக்குது, 2 ரூட்ல வருது, 2 ரூட்லயுமே பலவீனமா இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுறாங்க. அதுக்கு அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து என்ன செய்யறாங்கன்னா, இது இப்படி புரியக்கூடாது, இப்படித்தான் புரியணும் என்று சொல்றாங்க. அதுல வந்து இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்ற, அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றா, அதாவது இந்த பைத்தியமாக எழுவார்கள் சைத்தான் தீண்டியவன், அந்த வட்டி வாங்கல் சம்பந்தமா வரக்கூடிய நேரத்துல அப்ப அதுக்கு வந்து அந்த சைத்தானுக்கு வந்து பைத்தியமாக்குற வேலையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படித்தான் புரியணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி வந்து இந்த சைத்தானோட சாட்டி பேசப்படும் அப்படிங்கிறது இருக்குது. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சம்பந்தமாக சொல்றாங்க, அது இப்படித்தான் புரியணும் அப்படிங்கிற கருத்துல சொல்றாங்க. அப்ப சில விஷயங்கள் இணக்கமாக நம்ம முடிவெடுக்க முடியும் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இது இப்படித்தான் புரியணும் அப்படின்னு சொல்றதுல வந்து மார்க்க ரீதியா நமக்கு தடையாக தெரியல. நம்ம சொல்லும் போது அவங்க வந்து இவர் இது ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வேற ஒரு செய்தியும் சுட்டி காட்டுறாங்க. அதாவது தன் பக்கம் நியாயம் இருந்து யார் வாதிக்க செல்லவில்லையோ அவருக்கு சொர்க்கத்துல வந்து ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சம்பந்தமாகவும் சகோதரர் என்ன செஞ்சாங்க, அதை மறுத்திருந்தாங்க. அப்ப வந்து நம்ம சொல்லியிருந்தோம், அவங்கள அதுக்கு உண்டான நியாயமான காரணங்களை சொல்லியிருந்தாங்க. இப்ப நபிமார்கள் வாதம் செஞ்சிருக்கிறாங்க, வாதம் செய்வதற்கு அல்லாஹ் அழைப்பை விடுக்கிறான், அப்படி இருக்கும் நமக்கு நியாயம் இருந்து நம்ம அதுக்கு வாதாடமா இருந்தோம்னா அப்ப நம்ம அநீதி சத்தியத்தை சரியான முறையில் சொல்லாதவர்களாகவும் அநீதிக்கு துணை போனவர்களாக ஆகிவிடும் அப்படிங்கிற ஒரு கருத்து அவங்க பதிவிட்டு இருந்தாங்க. அந்த கருத்து ஓகே தான். அப்ப நம்ம கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்னா அதுல ஒரு மக்கள் விளங்கி கொள்வதற்காக ஒரு பிராக்கெட் போட்டோம்னா சரியா வரும். அதாவது மூடர்களோட மடையர்களோட இந்த அருவருப்பாக பேசக்கூடிய அந்த மாதிரியான கருத்து இவர்களோட வாதம் செய்வதற்கு நம்ம சும்மா இருந்துடலாம். நியாயம் நம்ம பக்கம் இருக்குது, வாயை திறந்தோம்னா நமக்கு எதிராக என்ன செய்வான், அவதூற பேசுவான், ஒன்று நடக்க ஒன்று பேசுவான், அந்த மாதிரியாக பேசக்கூடிய ஒன்று இடத்துல நம்ம என்ன செஞ்சிடலாம், பேசாம இருந்துடலாம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துல நம்ம சொன்னோம். அதுக்கு கூட நம்ம அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏண்டா நம்ம அந்த ஒரு வசனத்தையும் நம்ம மேற்கோள் காட்டிடணும். இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலு காலு சலாமா, மூடர்களோடு நீங்கள் உரையாடக்கூடிய நேரத்தில் வந்து நீங்க என்ன செய்யுங்க, அவருக்கு சலாம் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு வருது. அப்படிங்கும் பொழுது அந்த வசனத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது உரையாடுறது சம்பந்தமா சொல்லுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாதம் என்பது உரையாடல் தானே, அவரும் உரையாடுவார் நம்மளும் உரையாடுவோம், ரெண்டும் உரையாடல் தான். அவன் மூடனாக இருந்தாண்டா அவனோட உரையாடாம சலாம் சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுது. அப்படிங்கிறது மேலதிகமா அந்த குர்ஆன் வசனத்தையும் வச்சுதான் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், அதுக்கு சொல்லியிருந்தோம். அந்த ஒரு செய்தியும் கோடிட்டு காட்டுறாங்க. இவர் இப்படித்தான் புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்றாரு, அவர் இஷ்டத்துக்குலாம் புரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொன்னாங்க. இப்படி நம்மளை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைய விஷயங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி அந்த ஜின்னு சம்பந்தமாக அந்த அதாவது இரத்த நாளங்களில் ஓடுறான் அப்படிங்கிறது சம்பந்தமாக அவர் அந்த ஜின்னு சம்பந்தமாக பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் சொல்றாரு, ஆனால் சபியார் ரலியல்லாஹு அவங்க சபியாவா சவுதாவா சபியார் ரலியல்லாஹு அவங்க சம்பந்தமாக அந்த இஹ்திகாப் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட என்ன செய்வாங்க, 2 தோழர்கள் போகக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவாங்க, அதாவது சைத்தான் வந்து இரத்த நாளங்களில் ஓடுறான், அவன் உள்ளத்துல ஊசல் நடத்த போட்டுருவான் அப்படின்ட்டு இப்படித்தான் புரியணும், அந்த ஹதீஸ்ல அப்படி இடம் இருக்குது, அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹதீஸ்ல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனா இப்படித்தான் புரியணும் என்ற செய்தியை நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 2 முரண்பட்டு வரக்கூடிய தகவலை பொறுத்தளவுக்கு இணக்கமாக விளக்கம் கொடுக்க முடியும் என்று வரக்கூடிய நேரத்தில் இணக்கமாக என்ன செஞ்சிருக்கிறோம், விளக்கம் கொடுத்துருக்கிறோம். நீங்க தான் கொடுத்துருக்கிறீங்க. இப்ப நம்மளை பொறுத்தளவுக்கு நாம வந்து அதாவது உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை, அது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்ந்து நம்ம சொன்னது தவறு மாதிரி போயிருமா இல்லையா, அதற்காகத்தான் அந்த பதிலோட சொல்லப்படுகிறது. 2வது கற்றுக் கொடுத்தவனுக்கு வித்த காட்டுறது வந்து நல்லதும் கிடையாது. ஆனா கற்றுக் கொடுத்தவர்கள்ல வந்து சில நேரங்கள்ல வந்து சறுகக்கூடிய நேரத்துல சுட்டி காட்டுவது நமக்கு கடமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கோணம் தான், வேற ஒரு விஷயம் கிடையாது என்பதை என்ன செய்யணும், இதில் விளங்கிக் கொள்ளணும். இப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம நீங்க இந்த ரமலான்ல ஆற்றின உரையாக இருந்தாலும் சரி, ரமலானுக்கு பிறகு ஆற்றின உரையாக இருந்தாலும் சரி, அதுல நீங்க வந்து இப்ப வந்து தானியம் இருக்குது, அது அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கிறான், அது எப்படி என்னமோ சொன்னதுனால எப்படி அது ஹராமா போகும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அழுத்தமாக நீங்க வைத்துக் கொண்டே வந்தீர்கள். அதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது ஹராம் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த செய்தியை கூட நம்ம கொண்டு வரோம். ஹலாலான உணவு வந்து ஹராமா போகாது, இவன் என்னத்தையும் சொன்னதுனால அது ஹராமா போயிருமா அப்படின்னு கேட்டதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சோம், அந்த செய்தியை கொண்டு இருந்தோம். அதுல நம்ம கூடுதல் தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். நீங்க அதை வந்து என்ன செய்யல, அதை கவனிக்காம மேலோட்டமா சொல்லிட்டு போறீங்க. இப்ப வந்து ஹதியா என்று சொல்லக்கூடியதும் சதக்கா என்று சொல்லக்கூடியதும் வெவ்வேறு, 2 ஒண்ணு கிடையாது. ஆனா ஒரு நபருக்கு நம்ம கொடுக்குறோமா இல்லையா, அதை நம்ம பார்த்தோமையானால் ஏறக்குறைய 2 நெருக்கமாக இருக்கக்கூடியது. ஒருவர் கஷ்டப்படுறாரு, சிரமப்படுறாரு, அவர் சாப்பாடு வழி இல்லாம இருக்கிறாங்க, ஒண்ணும் இல்லாம இருக்கிறாங்க, அவர்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தர்மமாகவும் கொடுக்கலாம், அன்பளிப்பாக 2 வகையிலும் இருக்கு. ஆனா அந்த சொல்லுல தான் வித்தியாசம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தளவுக்கு சஹாபாக்கள் ஹதியா தான் கொடுத்தாங்க, ஹதியா தான் பெற்றுக்கொண்டார்கள். தர்மம் அவர்களுக்கு ஹராமாகத்தான் இருந்தது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்ப இதுல என்ன விஷயம்டா, ஒரு சொல்லுனால மாறிடுமா அப்படின்னா மாறுச்சே, அதுக்கு தான் நம்ம சொன்னோம். அப்படி என்னத்தையும் அவன் சொல்லிட்டா மாறிடுமா அப்படின்னு கேட்டீங்களா, இங்க மாறுத அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சுட்டி காட்டணும். ஹதியான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் பெற்றுக்கொள்வார்கள், சதகான்னு சொன்னா மானம்ன்றுவாங்க, எனக்கு ஹராம்ன்றுவாங்க. அப்ப ஒரு சொல்லில தான் என்ன செய்யுது, அந்த விஷயம் மாறுது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டரை பொறுத்தளவுக்கு அவங்க பசியில இருந்தாங்க, பட்டினியில இருந்தாங்க, சிரமப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, சாப்பாடுக்காக 3 வேளை வயிறார உண்ணவில்லை, இப்படி எல்லாம் பல மாதங்கள் அடுப்பெரியவில்லை, இப்படி எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போய் உணவு கொடுத்தாங்க, அன்பளிப்பா தான் கொடுத்தாங்க. ஆனா அதை நம்ம வெளியில இருந்து நம்ம ஒரு ஆளுக்கு செய்யறோம், இறக்கப்பட்டு செய்யறதுன்னு இருக்கா இல்லையா, ரசூலுல்லாஹ்க்கு இறக்கப்பட்டு தர்மமா செஞ்சிடக்கூடாது, இறக்கப்பட்டு அன்பளிப்பா செய்யலாம். அப்ப அன்பளிப்புங்கிற சொல்லு அவர்களுக்கு ஹலாலாகவும், தர்மம் என்ற சொல்லு அவர்களுக்கு ஹராமாகவும் இருந்தது. ஒரு பொருள் அதுல சொல்லக்கூடிய சொல்லின் மூலமாக மாற்றம் அடையுது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அந்த ஒரு செய்தியும் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், சொல்லி இருந்தோம். அப்படிங்கிறத என்ன செய்யணும், நீ கவனத்துல கொள்ளணும். இப்ப அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப அந்த முஸ்ரிக்குகள் உணவு சம்பந்தமா இருக்கா இல்லையா, இப்ப அந்த விஷயத்துல வந்து அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணக்கமாக, இன்னும் சொல்ல போனா சகோதரர் அவங்க வந்து இந்த பூஜை செய்யப்பட்ட பொருள் வந்து இப்ப ஹலாலுங்கிறாங்களா இல்லையா, இவங்க இதுக்கு முன்னாடி வேற நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அது இந்த இது சம்பந்தமா கூட பேசுறாங்க, அதாவது என்னண்டா அந்த ஜும்மா சம்பந்தமா பேசுறாங்க. இவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார்கள், இப்ப அதை மாற்றிக்கொண்டார்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்க முன்னாடி வந்த நிலைப்பாட்டில இருந்து இப்ப மாற்றி இருக்கிறீங்க நீங்க. அப்ப அவங்க மாத்தினது சரியா, நீங்க மாத்தினது சரியாங்கிறத நான் பேச வரல, இப்ப மாற்றி இருக்கிறோம். இதுக்கு வந்து இப்ப 2 செய்தி வரக்கூடிய நேரத்தில் 2க்கு இணக்கமாக ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்துக்கு முன்னாடி, அதாவது நபியாக ஆவதற்கு முன்னாடியே சில பேர் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்ட பொருளாக இருந்தால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அந்த மாதிரியான பொருளாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது முஸ்ரிக்குகளிடமிருந்து பெறக்கூடிய உணவுகள். ஆனா முஸ்ரிக்குகளும் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்தா சாப்பிடலாம் என்பது உங்களுடைய நிலைப்பாடு, நம்முடைய நிலைப்பாடு தான். இந்த முஸ்ரிக்கு மக்கா முஸ்ரிக்கு இது சம்பந்தமாக விரிவாகவே நம்ம ஆய்வு செய்யப்பட்டு கற்றை வெளியிட்டிருக்கிறோம். இணை வைப்பவர் அறுக்கக்கூடிய உணவை சாப்பிடலாமா அப்படிங்கிறது சம்பந்தமாக விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு மக்காவில் வாழ்ந்த முஸ்ரிக்களுடைய நிலைமை என்ன, அவர்கள் இறை விஷயத்தில் எப்படி நம்பியிருந்தார்கள், அவர்கள் அறுத்த உணவை சாப்பிடலாமா, அவர்கள் அல்லாஹ்வின் பேர் சொல்லி அறுத்ததை சாப்பிடலாமா அப்படிங்கிறது சம்பந்தமாகவே விரிவாக ஆய்வு பண்ணி என்ன செய்ய ஒன்னா இருக்கக்கூடிய நேரத்தில் ஆய்வு கற்றை போட்டிருந்தீங்க. இப்ப அந்த நிலைப்பாட்டில் 2 பேர் இருக்கணும். இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்ரிக்கிடம் இருந்து நம்ம வந்து எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம், அன்பளிப்பு எதையும் பெற்றுக்கொள்ள, பரிசாக வரக்கூடிய ஹதியாவாக பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியதும், ரசூலுல்லாஹ் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லக்கூடியது 2 முரணா இருக்குது. இப்ப நீங்க வந்து ஆரம்ப நிலைப்பாட்டில் இருந்தீர்களே, ஆனால் இந்த விஷயத்துக்கு நான் சொன்ன விளக்கத்தை சொல்லியிருப்பீங்க. இந்த ஹதீஸிற்கு நான் என்ன விளக்கம் சொன்னோனோ இது இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னோங்கிறீங்களா இல்லையா, அந்த விளக்கத்தை சொல்லியிருப்பீங்க. இப்ப நீங்க அந்த ஸ்டாண்டை விட்டுட்டு வேற ஸ்டாண்டுக்கு போனதுனால இதை மறுக்கிறீங்க. நீங்க ரசூலுல்லாஹ் முஸ்ரிக்கிடமிருந்து வரக்கூடியதும் கடவுளுக்காக அர்ப்பணிச்சிருப்பான், கடவுளுக்காக நேர்ச்சி பண்ணியிருப்பான், அந்த மாதிரி பொருளா தான் இருக்கு அப்படிங்கிறத தான் நீங்க சொல்லியிருப்பீங்க. எப்ப ஆரம்பத்தில் எல்லாருமாக இருந்த அந்த ஸ்டாண்ட்ல இருந்திருந்தா நீ அதை சொல்லியிருப்பீங்க. ஸ்டாண்டு மாறினதுக்கு அப்புறம் இந்த செய்தி உங்களுக்கு என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, இதுக்கு மாற்று விளக்கம் கொடுக்க முடியல, 2ஐயும் இணைச்சி விளக்கம் சொல்ல முடியல. அப்ப முடியாது என்ற போது நீங்க மறுக்கிறீங்க. இது மறுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பல முஸ்ரிக்குகள் மன்னர்களிடத்துல வந்து அன்பளிப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து அன்பளிப்பை பெறவில்லை என்றால் அது வந்து இறைவன் அல்லாதவர்களுக்காக ஏதாவது செய்யப்பட்டிருக்கும், பூஜை செய்யப்பட்டிருக்கலாம், அல்லது படைக்கப்பட்டிருக்கலாம், நேர்ச்சி செய்யப்பட்டிருக்கலாம், ஏதாவது ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்வதில் வந்து இது வந்து ஒரு பாரதூரமான விஷயம் இல்லை. 2வது ரசூலுல்லாஹ் மேல பொய் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அது நம்ம பொய் சொல்லணும்லாம் சொல்லலை. இந்த 2 ஹதீஸையும் வச்சு விளங்கக்கூடிய விளக்கம் நம்மளே விளக்கி இருக்கிறோம், பல சந்தர்ப்பங்களில் விளக்கி இருக்கிறோம், நீங்களே விளக்கி இருக்கிறீங்க. அதான் சொல்லலை, கற்றுக் கொடுத்தவனுக்கு வித்த காட்ட நான் வர கிடையாது, கற்றுக் கொடுத்தவர்கள் தவறக்கூடிய நேரத்தை சுட்டி காட்ட வந்தவன் நான் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றா, இதை சொல்லிக்கிட்டு வரும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த வமா உஹில்ல அப்படிங்கிறதுக்கு வந்து செத்து போச்சு. எது செத்து போச்சான், அந்த சப்தமிடுதலுங்கிற அர்த்தம் செத்து போச்சு, இதுக்கு அறுக்கிறதுங்கிற அர்த்தம் தான் என்ன செஞ்சு நிலை பெற்று போச்சு, அதுக்கு நான் ரமலான்ல ஏராளமான ஆதாரத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்றாங்க. நீங்க ரமலான்ல வச்ச ஆதாரங்கள் எதுவுமே குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள ஆதாரம் கிடையாது. அதாவது தப்சீர்கள்ல வரக்கூடிய விஷயம், அது சொல்லுக்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்றோம், அது சரிதான், பிரச்சனை இல்லை. ஆனா அந்த சொல்லுக்கான விளக்கத்தை தப்சீர்கள்ல கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன கான்செப்ட்ல கொடுக்குறாங்க, இந்த கடவுளுக்காக வந்து தானிய வகையில அதாவது படைக்கிறது, இந்த கான்செப்ட், இதுக்கு என்ன ஒரு விளக்கத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த அறிஞர்களுக்கு விளங்காமத்தான் இந்த செய்தியை சொல்றாங்க. அது அறுக்கிறத தான் சொல்லுதுண்டு, அறுக்கிறத தான் சொல்லணும்னா அல்ல இந்த 4 இடத்துலையும் ஒரே வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. துபிகண்டு போட்டிருக்கலாம், அதே மாதிரி நகருங்கிற வார்த்தையை, இது ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டுக்கலாம். அறுக்கிறது சம்பந்தமாக வரக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டுக்கலாம். சப்தமிடுதல் சம்பந்தமாக வரக்கூடிய வார்த்தையை போடுறாங்கல்ல 4 இடங்கள்லையும். அப்ப இந்த 4 இடங்கள்லையும் பிரத்யேகமா அந்த வார்த்தையை போடுறதாக இருந்தால் இதுல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது
விஷயம் இல்லாமல் அல்லாஹ் செய்ய மாட்டான் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நமக்கு நம்பிக்கை இருக்கு. அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னாலும் அதுல வந்து சும்மா சொல்ல மாட்டான், எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் அது மக்கள் விளங்க முடியாத ஒரு வார்த்தையை போட்டு அல்லாஹ் பயன்படுத்த மாட்டான் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்குறதன் அடிப்படையில் தான் இது வந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள் அல்லாஹ் அல்லாதவருடைய பேரை சப்தமிடுதல், பேரை உச்சரித்தல் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். அதுக்கு வந்து அறிஞர்களும், நீங்க எந்த அறிஞர்களை வந்து தப்சீல் அப்படி சொல்லியிருக்கிறாங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு அறுக்கப்பட்டதை தவிர வேற அர்த்தமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்லையா, இல்லை இதுக்கு வேற அர்த்தங்கள் இருக்கிறது அப்படிங்கிற விஷயமாக கூட இப்னு தைமியா, ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவங்க வந்து ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பூஜை மற்றும் பிற மத வழிபாடு உணவுகளை உண்பது குறித்து அவர் மிக கடுமையாக குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுறாரு, அவர்கள் தங்கள் வழிபாடுகளுக்காக அறுப்பவை அல்லது தங்கள் ஆலயங்களுக்கு காணிக்கையாக வழங்குபவை அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களை கண்ணியப்படுத்தும் நோக்கத்தில் எதை செய்தாலும் அவை உண்பதற்கு ஹலால் அல்ல, அவன ஹராம். அப்படிங்கிறது அர்ப்பணிக்கிறது, கடவுளுக்காக அர்ப்பணித்தல். அது அறுக்கப்படுறதாக இருந்தாலும் சரி, அறுக்கப்படாதவைகளாக இருந்தாலும் சரி, எதை கொண்டு போய் கடவுளுக்காக அர்ப்பணித்தாலும் அதை உண்பதற்கு அது வந்து என்ன இல்லை, ஹலால் இல்லை அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அதே மாதிரி இமாம் குர்துபி அவங்க வந்து உஹில்ல என்ற சொல்லின் வரம்பிற்குள் இவையெல்லாம் வரும் என்பதை அவர் பொதுப்படையாக என்ன செய்யறாரு, விளக்குறாரு. விளக்கக்கூடிய நேரத்தில் சிலை அல்லது அது அல்லாத வேறொன்றை அல்லாவை தவிர்த்து நாடி எவை அர்ப்பணிக்கப்படுகிறதோ அவை அனைத்தும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை என்ற தலைப்பின் கீழ் வரும் அப்படிங்கிறாங்க. இது சம்பந்தமா எதுல வரும் அப்படின்னா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக எதையாவது அர்ப்பணித்து விட்டால், படைக்கப்பட்டு விட்டால், அதற்காக அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு விட்டால் இதெல்லாம் அதுக்கு கீழே வந்துடும் அப்படிங்கிற செய்தியை வந்து இமாம் குர்துபி அவங்களும் என்ன செய்யறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இமாம் சவுகானி அவங்க வந்து இது சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில், அறுக்கும் போது அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயர் உச்சரிக்கப்படுவது அல்லது அறுக்காமலேயே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அர்ப்பணிக்கப்படுவதாகும். அப்ப இந்த கருத்துல இருந்திருக்கிறாங்க அறிஞர்கள், என்ன செய்யறாங்க, இந்த கருத்துல இருந்திருக்கிறாங்க. இங்க ஒரு அறிஞர்களும் இல்லை அப்படின்னு சொன்னதற்காக நம்ம என்ன செய்யறோம், இந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம் எடுத்து சொல்றோம். இதுல வந்து கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இலங்கையில வந்து இந்த ஒரு விவாதம் நடந்துச்சு. அது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு படைக்கப்பட்ட பொருள் வந்து ஹலாலா ஹராமா அப்படிங்கிற சம்பந்தமாக ஒரு விவாதம் நடந்துச்சு. அதுல வந்து இந்த ராசிக் தரப்புல வந்து சிறுபிள்ளைத்தனமான சில வாதங்களை எடுத்து வச்சாங்க. அந்த வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. இப்ப அந்த வாதங்கள் என்னது, இப்ப சூரியனை கடவுள்னு வணங்குறான், அப்ப நீங்க சூரியனை வெளிச்சம் பெற மாட்டீங்களா, ஆத்த என்ன செய்யறான் பூஜிக்கிறான், அது நீங்க வந்து தண்ணியை குடிக்க மாட்டீங்களா, ரோடு பூஜை பண்ணிட்டு தான் போடுறான், நீங்க ரோட்ல வண்டி ஓட்ட மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கறாங்க. இந்த கேள்வி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்பாஸ் என்ற ஒரு சகோதரர் வந்து நம்மளிடமிருந்து வெளியேறினாரு. அவர் என்ன நோக்கத்திற்காக போனாரு, என்ன காரணத்துக்காக போனாரு, அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. அது நீங்களே ஏற்கனவே பேசியிருக்கிறீங்க, பேசியிருக்கோம், அது மேட்டர் இல்லை. இப்ப இதுல என்ன அப்படின்னா, அந்த குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸ் சம்பந்தமாக அப்பாஸுடைய ஸ்டாண்ட் மாறிடுச்சு. குர்ஆனுக்கு ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடிய எந்த ஒரு செய்தியும் முரண்படாது என்ற ஸ்டாண்ட்ல யார் இருக்கிறா, இப்ப அப்பாஸ் அலி இருக்கிறாப்புல. ஆனா அப்பாஸ் அலி நம்மளோட இருக்கும்போது எழுதின புஸ்தகம் இருக்கா இல்லையா, அந்த புஸ்தகத்திற்கு இன்ன வரைக்கும் அப்பாஸ் அலிக்கு பதில் சொல்ல முடியல. அவர் ஏற்கனவே எழுதி தந்துட்டு போன அந்த புஸ்தகத்திற்கு இது வரைக்கும் பதில் சொல்ல முடியல. அவர் எந்த வாதம் வைத்தாலும் அவர் புஸ்தகத்திலிருந்து ஆதாரத்தை காட்டிடலாம், இந்த இருக்கு பாரு அந்த இருக்கு பாருண்டு. இப்ப அந்த மாதிரி தான் நீங்க சொல்லக்கூடிய நிலைமை. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்படுறது, பூஜிக்கப்படுறது, ஜபிக்கப்படுறது, அறுக்கப்படுறது, நேர்ச்சிக்கப்படுறது, அர்ப்பணிக்கப்படுறது, இது சம்பந்தமா நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன விளக்கங்கள் கொடுத்தீங்களோ இப்ப அதெல்லாம் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதத்துக்கு விளக்கமா இருக்கிறது. அது சொன்னாலே போதுமானது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கிறது. அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு சொல்றோம். ரெண்டாவது, ஒருத்தர் வந்து நேர்ச்சி செய்வதாக இருந்தால் ஊரா விட்டு இதெல்லாம் நேர்ச்சி செய்ய முடியாது. இப்போ ஒரு ஆடு மாடு எங்க வீட்டு வாசல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னும் அல்லாவுக்கா நேர்ந்து விட்டுட்டேன்னு சொல்லி அறுத்துட முடியுமா? முடியாது. ஊரா விட்ட ஆடுகளை நம்ம அறுக்க முடியாது. அதே மாதிரி ஊரா விட்டு பொண்டாட்டிய எனக்கு பிடிக்கல நான் தலாக்கு விட்டுட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஊரா விட்டு பொண்டாட்டினா இப்படி சொல்லலாமாண்டா, அப்படி ஒரு செய்தி ஹதீஸ்ல வருது. அது சரியா தவறாங்கிறத நான் பார்க்கல. ஒரு ஹதீஸ்ல இப்படி ஒரு செய்தி வருது, அதாவது அடுத்தவ மனைவி தலாக்கு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அடுத்தவ மனைவி தலாக்கு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்னா, நமக்கு எதுல உரிமை இருக்கிறதோ அது விஷயத்துலதான் நேர்ச்சி இருக்கிறது, நிறைவேற்றுதலும் இருக்கிறது. சூரியன் எனக்கு உரியதா, அவன் வணங்குறான் அவனுக்கு உரியதா? இல்ல. அல்லாஹ் மனித குலத்திற்கு முழுமையாக கொடுத்துருக்கிறான். இதை ஒருத்தன் வந்து எனக்கு நான் கடவுளாக்கிட்டேன்டா, அது எப்படி கடவுளா போகும்? அவன் கடவுளாக்குறான், கடவுளா போயிருமா? அது போகாது. ஏன்டா எனக்கு அதுல உரிமை இருக்குது, என்னட்ட கேட்கணும், நான் கடவுள் ஆக்கிறவான்னு கேட்கணும். நான் கூடாதுன்னா கூடாது. ஏன்டா ஒரு அனைவருக்கும் உரிமையான ஒரு பொருளை வந்து ஒரு சாரார் ஒண்ணு செய்யறாங்கண்டா அது சரியா வராது. அனைவருக்கும் உரிமையான பொருள் ஒருவன் தனக்கு உரிமையானதை செய்ய முடியும். நேர்ச்சி செய்வதாக இருந்தாலும், பூஜிப்பதாக இருந்தாலும், வழிபடுவதாக இருந்தாலும், என்ன செய்வதாக இருந்தாலும் ஒருவன் தனக்கு அல்லது அந்த சமுதாயத்திற்கு சொந்தமானதுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். உலகத்திற்கே சொந்தமானதுக்கு செய்ய முடியுமா? அனைத்து மக்களுக்கும் சொந்தமானதுக்கு ஒருத்தன் செஞ்சா அது அப்படி ஆகுமா? ஆத்துல ஒரு தண்ணி ஒருத்தன் பூஜை பண்றான்,
அவன் பூஜை பண்ணாலும் அவனுக்கு சொந்தமானது அது இல்ல. அவன் ஆற கடவுள்ண்டா அது அவனுக்கு சொந்தமானது இல்லையே. அவன் வீட்டு கிணற கடவுள்னு சொல்லிட்டு போறான், அது நமக்கு நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம். அந்த கிணத்துல நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம். ஆத்த அவன் கடவுள்னு சொல்ல முடியாது. சூரியனை அவன் கடவுள்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அது அவனுக்கு சொந்தமானது கிடையாது. அது அல்லாஹ் அனைவருக்குமாக படைத்தது. அப்ப ஒருவனுக்கு சொந்தம் இல்லாத திருமதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே கருத்துப்பட உள்ள செய்திகள் வந்து முஸ்லிம்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, புகாரிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஒருவன் தனக்கு சொந்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் என்ன செய்ய முடியாது? அவன் வந்து பூஜை, அதாவது நேர்ச்சி செய்ய முடியாது. இப்போ ரோட்ல ஒரு ஆட்டை வந்து அல்லாஹ்வுக்கா நேர்ச்சி பண்றேன்னு நம்ம சொல்லி அறுத்துட முடியுமானா? அறுக்க முடியாது. ஊரா வீட்டு சோத்தை வந்து நான் அல்லாஹ்வுக்கா நேர்ந்துட்டேன், அது நம்ம வீட்டு சோத்தை அவன் சாமிக்கா நேர்ந்துட்டான்டா, சரியா வருமா? அவன் வீட்டு சோறு என் வீட்டு சோறு, என் வீட்டு சோறு அவன் நேர்ச்சி பண்ண முடியாது, என் சோத்துக்கு அவன் பூஜை பண்ண முடியாது. இந்த வித்தியாசங்கள் என்னது அந்த இடத்துல அவங்க பேசப்பட்டிருக்கணும். பேசப்பட்டுச்சா என்ன நான் முழுமையாக அந்த விவாதத்தை நான் பார்க்கல. ஆனா நிலைமை இதுதான். ஒருவன் தனக்கு சொந்தம் இல்லாத விஷயத்துல நேர்ச்சி என்பது கிடையாது அப்படின்னு. அது போக அந்த புவனா என்ற விஷயத்தையும் என்ன செய்யறாங்க சகோதரர் சுட்டி காட்டுறாங்க. நம்ம புவனா என்ற விஷயத்துக்கு நம்ம என்ன வாதம் வச்சோமோ அந்த வாதத்துக்கு பதில் இல்லை. மேலோட்டமா என்ன செய்யறாங்கன்னா வேற ஒரு விஷயத்த வந்து அந்த உக்கால் அந்த சந்தையை கொண்டு வந்து கோர்த்து விட்டு போறாங்க. நம்ம சொன்னது என்ன? இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த புவனா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து அல்லாஹ்வுக்காக என்னுடைய ஒட்டகத்தை அறுத்து பலியிட நேர்ச்சி செஞ்சிருக்கிறேன், நிறைவேற்றவான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி புவனான்னு சொல்றாங்களா, என்ன புவனா என்று அவர்கிட்ட கேட்கிறாங்க. அங்க பிற மதத்தவர்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லைங்கிறாங்க. பிற மதத்தவர்கள் திருவிழா கொண்டாடக்கூடிய திருவிழாவா இருக்குதான்னு கேட்கிறாங்க. இல்லைங்கிறாங்க. அப்பண்டா நீங்க நிறைவேற்றுங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து நாம விளங்குற விஷயம் என்ன? ஒரு ஹலாலான ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும், அறுக்கிறதுன்னு மட்டும் நீ எடுக்கிறிய, அது பொதுவா எடுக்கணும். ஹலாலான ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அது பிற மதத்தவர்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு இடத்துல அந்த நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடாது. அது மாதிரி பிற மதத்தவர்களை வந்து விழா கொண்டாடி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான இடத்துல நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடாது. அது அறுக்கிறதாக இருந்தாலும் படைக்கிறதாக இருந்தாலும் செய்யக்கூடாது. இப்ப அறுத்து இருந்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நான் அந்த மாதிரி சோத்தாக்கி திங்கிறான்னு கேட்டு தான் சொல்லியிருப்பாங்க. அது எப்படி நீ கேட்கலாம், எப்படி நீ கேட்கக்கூடாது? நீங்க பின்னாடி இந்த உக்கால் சந்தை சம்பந்தமா நீங்க பேசுறீங்க. நீங்க உக்கால் சந்தை சம்பந்தமாக நீங்க செய்தியை சொல்றீங்கிற அடிப்படையில் நம்ம சொல்றோம். அப்ப வந்து ஒரு ஹலாலான விஷயத்துல வந்து அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய வணக்கமாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய விஷயமாக இருந்தால் செய்யக்கூடாது. அங்க செய்யப்படுமையானால் அது சாப்பிடக்கூடாதுன்னு விளங்குது. அப்ப நீங்க கோயிலில் போடக்கூடிய அன்னதானத்தை போய் சாப்பிடுன்னு சொல்றீங்க. நீங்க கத்த ஓதி பாத்தியா ஓதி அந்த இடத்துல போய் நீங்க சாப்பிடுன்னு சொல்றீங்க. நீங்க தர்காலில் நேர்ச்சி செஞ்சு அறுக்கப்பட்ட ஆடுன்னு சாப்பிடக்கூடாதுன்றீங்க. சரி தேங்காய் சோறு ஆக்கலாம் அங்க போய் சாப்பிடுன்னு சொல்றீங்க. நீங்க இது எப்படின்னு கேட்குறேன். இது இப்போ ஹலாலான ஒரு விஷயமாக இருந்தாலும் பிற மதத்தவர்கள் வழிபடக்கூடிய ஒரு இடமாக இருந்து அங்க செய்யப்படுமையானால் அது ஹராம்ங்கிறதும் தெளிவா அந்த ஹதீஸ் விளக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் வந்து அறுக்கிறதுக்கு தான் சொன்னாங்க. ஆனால் அதில் என்ன விஷயம்? ஹலாலான ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒன்று போய் நிறைவேற்றக்கூடாது. அந்த இடத்துல நிறைவேற்றக்கூடாது, நிறைவேற்றப்பட்டதையும் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் அதுக்கு. அப்ப அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், சொல்லி இருந்தோம் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அதுபோல் நம்மளை அந்த கேள்வி கேட்ட சோதரோட உங்களை வந்து அவன் இவன் சொல்றாங்க அப்படின்னு, அவங்க நம்மளை அவன் இவன் சொல்றதுல பிரச்சனை கிடையாது. அவங்க வயசு வேற நம்ம வயசு வேற, அதுல ஒரு மேட்ரு இல்லை. அதுபோக வந்து முரட்டு முட்டு ஆசாமிலாம் சொல்லாப்புல, அது அப்படின்னு சொன்னாப்புல, ஏன்னா எப்படி சொல்லாப்புலன்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சொல்லிட்டு போறாங்க. எனக்கு அதை கேட்கும்போது சிரிப்பு தான் வந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இதுல என்ன விஷயம் அப்படின்டா, இது வந்து வமா உஹில்ல என்று சொல்லக்கூடியது இறைவனுக்காக, இறைவன் அல்லாதவர்களுக்காக சப்தமிடுதல். அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்துறான். இது சம்பந்தமாக இது வந்து அர்ப்பணிக்கப்படுதல் என்ற அர்த்தத்திலையும் வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம மேல சில அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அதே நீங்க என்ன செய்யுங்க, பாத்துக்கிறீங்க நீங்க. அப்ப இந்த விஷயங்களை வந்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அர்ப்பணிக்கப்படுவது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்படுவது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சி செய்யப்படுவது, நேர்ச்சி செய்யப்படுவதுன்னா எல்லாமே வந்துடும். அது தானியமாக இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் வந்துடும். அதுபோக இந்த இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கிறதுக்கு சொல்லலாம் இல்லையா? இதுல வந்து நீங்க இந்த பஹீரா, சாயிபா, அதாவது ஹாம், வசீலான் இருக்கா இல்லையா? இதுல வந்து சாப்பிடக்கூடாது அல்லது சாப்பிடணுங்கிற சம்பந்தம் எதை பேசுது? அதுல சாப்பிடுறது அறுத்து சாப்பிடுறது சம்பந்தமா சொல்லப்படுதா? அவங்க வந்து அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டி இருக்கிறாங்க. அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ஏற்படுத்தல, அவ்வளவுதான். அதுல சொல்றான் அல்ல, அதுல சாப்பிடணும்னு சொல்றானா, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றானா, ஒண்ணுமே சொல்லலையே. அப்ப இது இப்படித்தான் புரிஞ்சுக்கணும் நீங்க எடுக்கிறீங்க. அப்படித்தான் நாங்க வாதம் வச்சாங்க. அப்ப இப்ப இப்படித்தான் புரிய வேண்டும் என்பது ஒவ்வொருத்தரும் புரியக்கூடிய, அவர்களும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்லிடுறான் குர்ஆன்ல. அப்ப நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து அது விகாரமாகவும், அது அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அது மென்மையாகவும் பார்க்கறது என்பது சரியில்லை. நம்ம சொன்ன தவறுண்டா சுட்டி காட்டுக்க தப்பு கிடையாது, நம்ம திருத்திக்கிற போறோம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்றோம், கத்து கொடுத்தவனுக்கு வித்தகாட்ட நான் வர கிடையாது. கத்து கொடுத்தவர்கள் சருகக்கூடிய நேரத்தில் சுட்டி காட்ட வந்தவன் அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். இதான் இதில் உள்ள விஷயம். அதனால வந்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக
அறுக்கப்படுவதையும் சாப்பிடக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்படுவதையும் சாப்பிடக்கூடாது. பூஜை செய்யப்பட்ட, புனஸ்காரம் செய்யப்பட்ட, ஜெபிக்கப்பட்ட, மந்திரிக்கப்பட்ட, தர்கா தலங்களில் படைக்கப்பட்ட எந்த ஒன்றையும், தர்கா தலங்கள், கோயில் குளங்களில் படைக்கப்பட்ட எதையும் சாப்பிடக்கூடாது. அது ஹராம் தான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், மீண்டும் ஒருக்கா சொல்லிக்கொள்கிறோம்.